ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிவகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மிகவும் சத்தான உளுந்தம்பருப்பு சாதம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்தம்பருப்பு சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் நான் வச்சுருக்க டம்ளருக்கு 1/2 டம்ளர் கருப்பு உளுந்தம்பருப்பு, தொளி உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் 20 வெள்ளைப்பூண்டு, 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இதோட கொஞ்சம் தேங்காயும் வேணும். அவ்வளோதான். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது குக்கரில் இந்த உளுந்தம்பருப்பை மட்டும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். நம்ம இந்த உளுந்தம்பருப்பு சாதம் செய்கிறதுக்கு இந்த ஒரு குக்கர் மட்டுமே போதும், வேறு பாத்திரமே ஆகாது. உளுந்தம்பருப்பு சாதம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அந்த காலத்துல எல்லாம் வீட்டில் பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த உளுந்தம்பருப்பில் சாதம் களி அப்படின்னு செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா உளுந்தம்பருப்பை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய மூட்டுக்கள், எலும்புகள் இதெல்லாம் வலுப்பெறும். அதனால் பெரியவங்க அப்பயே அந்த வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு இந்த உளுந்தம்பருப்பில் சாதம் களின்னு செஞ்சு கொடுத்துருக்காங்க. உளுந்தம்பருப்பில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த உளுந்தம்பருப்பை நம்ம அடிக்கடி சாப்பிடணும். சாப்பிடும்போது நமக்கு அது ரொம்பவே நல்லது. இது மட்டும் இல்லை, உளுந்தில் நார்ச்சத்து வேறு அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை இது சரியான அளவில் வச்சுருக்கும். நெக்ஸ்ட், இப்போ நம்ம உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆயின்மெண்ட் ஏதாவது போடுவோம்ல. ஸோ அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற காயத்தை சரி பண்ணுறதுக்கு இந்த உளுந்து ஒரு நல்ல பயனாக இருக்கும், நல்ல மருந்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேதத்தில் உளுந்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு சத்துள்ள இந்த உளுந்தம்பருப்பை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லது. இப்போ இந்த உளுந்தம்பருப்பு பாருங்கள், கொஞ்சம் பொன்னிறமாகவே நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உளுந்தை நம்ம அரிசியோடு சேர்த்து தண்ணி விட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ குக்கரில் நான் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதோட வெந்தயம், ஜீரகம் இந்த 2ஐயும் போட்டு கொஞ்சம் வறுக்கிறேன். இப்போ அந்த பூண்டையும் போட்டு அதையும் கொஞ்சம் வறுத்துட்டு வரமிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை இதையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம தண்ணி விடணும். இப்போ என்கிட்ட உளுந்தையும் அரிசியும் சேர்த்து 2.5 டம்ளர் இருக்குது. அதனால் நான் 5 டம்ளர் தண்ணி விட போகிறேன். நீங்கள் எப்போது வீட்டில் எவ்வளோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேங்காயை துருவி அதையும் போட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் உப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை மூடக்கூடாது. மூடாமல் அப்படியே திறந்தே வச்சு இதை நுரக்கட்டை விடணும். நம்ம ரசத்துக்கு எப்படி நுரக்கட்டை விடுவோம் அது மாதிரி நுரக்கட்டை விட்டுட்டு கொதிக்க விடக்கூடாது. கொதிக்காமல் இருக்கும்போது இப்படி நுரக்கட்டி வரும்போதே நம்ம அரிசியும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துற வேண்டியதான். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா இதை கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி நீங்கள் சாதத்துக்கு எப்போது எவ்வளோ விசில் விடுவீங்களோ அவ்வளோ விசில் விட்டால் போதும். அப்புறம் விசில் அந்த ஸ்ட்ரீம்லாம் போன பிறகு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த உளுந்தம்பருப்பு சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அவ்வளோதான், நமக்கு உளுந்தம்பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த உளுந்தம்பருப்பு சாதத்தில் இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விடணும்னா விட்டுக்கலாம். இந்த சடங்கான பொண்ணுங்களுக்கெல்லாம் அந்த சாதம் தரும்போது இதில் அவ்வளோ எண்ணெய் அவ்வளோ எண்ணெய் ஊற்றி தான் கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படி சொல்லிட்டு தருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உளுந்தம்பருப்பு சாதத்துக்கு வெண்டைக்காய் பச்சடி இல்லைன்னா எள்ளு துவையல் நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும்.
வெண்டைக்காய் பச்சடி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.